ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆர்டர் பைனா என்ன, குரூப் பைனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதில் நான் வந்து யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே டேபிள்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ டேபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்டுன்றது இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் உள்ள என்ன இருக்குது? ஸோ ஸ்டூடெண்ட் உள்ள இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட் அண்ட் மார்க் லிஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் பாருங்கள் 3, 4, 2 அப்படின்னு ரோல் நம்பர் மாறி மாறி இருக்குது. பட் நான் இதை வந்து ஒரு ஆர்டராக கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்டு தான் ஆர்டர் பை. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டர் பை ரோல் நம்பர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா 2, 3, 4ன்னு கரெக்டாக வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த சைடில் ஏஎஸ்சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் வரும். அதே போல் டிஇஎஸ்சி அப்படின்னு கொடுத்தோம்னா டிசெண்டிங் ஆர்டரில் வரும். ஸோ ஆர்டர் பை இவ்வளோ தான். அதே போல் குரூப் பைனா என்ன அப்படின்னா, குரூப் பை அப்படின்றது நம்ம ஆக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். பட் இந்த குரூப் பை அப்படின்றது ஒரு சில நம்பர் ரிலேட்டட் கேல்குலேஷன்ஸ் மட்டும்தான் இது பண்ணும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போது நம்பர் ரிலேட்டடான விஷயங்கள் பண்ணுவோம். தட் இஸ் டிபார்ட்மெண்ட் வேர் கிளாஸில் கொடுத்தோன்னா டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கும். அதே போல் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இது மூணுத்தோடைய சம் கண்டுபிடிப்போம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். சம் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ப்ளஸ் மேக்ஸ். ஸோ மேக்ஸ் இதை கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி நான் வந்து டிபார்ட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இந்த சைடில் குரூப் பை அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ வராது. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நம்பர் ரிலேட்டட் விஷயங்கள் தான் இது வந்து எடுத்துக்கும். ஸோ டிஇபிடிக்கு பதிலாக ரோல் நம்பர் கொடுக்கலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து கம்மா வச்சுருக்கக்கூடாது. ஓகே. அதே போல் டிஇபிடி இருக்கக்கூடாது, ரோல் நம்பர் தான் இருக்கணும். ஸோ ரோல் நம்பரை வச்சு யார் யார் எவ்வளோ எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது. தட் இஸ் 300க்கு எவ்வளோ மார்க் இதில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு டோட்டல் காட்டுது. ஸோ இப்போ இந்த சம் அண்ட் ப்ராக்கெட் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அப்படின்ட்டு இவ்வளோ பெருசாக காட்டுது. அதை வந்து எனக்கு மார்க் அப்படின்ற பேரில் காட்டு அப்படின்னா ஆஸ் மார்க்ஸ் அப்படின்னா மார்க்ஸ் அப்படின்னு ஒரு குட்டி காலத்தில் காட்டுது. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டையும் நான் பார்க்கணும் யார் யார் அப்படின்ட்டா நீங்கள் வந்து வேர் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். மொத்தம் சிடியில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, சிடியில் இருக்கக்கூடியவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்னா வேர் டிஇபிடி ஈக்குவல் டு சிடி அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஓகே. வேறு டி ஓகே 2 வாட்டி வேறு வந்துருக்கு. ஓகே. அப்படி கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து ரோல் நம்பர் காட்டுது. ஓகே. ஸோ இப்போ வந்து ரோல் நம்பருக்கு பதிலாக டிபார்ட்மெண்ட் கொடுத்துப்போம். அப்பயுமே எரர் காட்டுது. கரஸ்பான்சிவ். ஸோ நம்ம வந்து இந்த வேர் டிஇபிடி ஈக்குவல் டு அப்படிங்கிறத ஃப்ரம்முக்கு அப்புறமா கொடுக்கணும், குரூப் பைக்கு முன்னாடி கொடுக்கணும். ஸோ இப்போ வந்துடுச்சு.
அண்ட் இந்த இடத்துல நம்ம ரோல் நம்பரையும் ஆட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ரோல் நம்பர், டிபார்ட்மெண்ட், மார்க். இதுவே நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு இசிஇ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இசிஇயில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத காட்டும். இந்த இடத்துல நம்ம வந்து சம்முக்கு பதிலாக ஆவரேஜ் போடுவோம். அதுக்கு நம்ம ஏவிஜி கமாண்ட் யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த இடத்துல நம்ம ரோல் நம்பர் வைஸ் பண்ணாமல் டிபார்ட்மெண்ட் வைஸாக பண்ணுவோம். அப்போ தான் எல்லாருமே வருவாங்க. டிபார்ட்மெண்ட், இந்த இடத்துல வேர் கிளாஸை தூக்கிடலாம். ஸோ ஓகே, டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம டிபார்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறதுனால ரோல் நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது, ரோல் நம்பரை தூக்கிடுவோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிடியில் இருக்கக்கூடிய அந்த ஒருத்தர் வந்து சிடியில் இருக்கக்கூடிய அந்த ஒருத்தருடைய ஆவரேஜ் ஸ்கோர், மெக்கில் இருக்கக்கூடியவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர், அண்டு இசியில் இருக்கக்கூடியவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் எல்லாத்தையும் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணிடும். இப்போ நம்ம ஆர்டர் பை, குரூப் பை ரெண்டுத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆர்டர் பை, ஆர்டர் பை மார்க்ஸ். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் வருது. 66 ஃபஸ்ட்டு வருது, 96 அப்புறம் வருது, 99 வருது. ஸோ இதுவே நான் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் பார்க்குறோம் அப்படின்னா டிஎஸ்சி அப்படின்னு போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 99, 96, 66 வருது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.